ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டெலெக்ட் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜியாகிரஃபியில் ஆறுகள் பற்றின முக்கியமான ஒரு 5 கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விசாகன் டெஸ்ட் பேட்ச், குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விசாகன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று வேதகால வீடியோ போட்டோம். அதுலேருந்து ஒரு முக்கியமான 5 கேள்விகள் எடுத்து நேற்று வீடியோ போட்டோம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. முதல் கேள்வி, பின்வரும் ஆற்றுப்படுகைகளை அவற்றில் உள்ள பனியாற்று ஏரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துவோம். கொஸ்டினை இன்னொரு அடி ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் ஆற்றுப்படுகைகளை அவற்றில் உள்ள பனியாற்று ஏரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் 1 சிந்து, ஆப்ஷன் 2 கங்கை, ஆப்ஷன் 3 பிரம்மபுத்திரா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஆப்ஷன் 1 1 2 3, ஆப்ஷன் பி 2 1 3, ஆப்ஷன் சி 3 2 1, ஆப்ஷன் டி 3 1 2. இதுதான் ஏன்னா சரியான வரிசை, இறங்கு வரிசை தான் கேட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி? பனியாற்று ஏரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படை இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையில், இறங்கு வரிசையில். என்ன வரைக்கும் கொஞ்சம் யோசிங்க. யாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யாருக்காவது ஐடியா? என்ன கேட்டிருக்கான்? ஆற்றுப்படுகைகளை அவற்றில் உள்ள பனியாற்று ஏரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் பிரம்மபுத்திரா, அடுத்தது சிந்து, அதுக்கடுத்தது கங்கை. இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகேவா? பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை. ஆப்ஷன் பார்ப்போமா? இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதை பார்ப்போம், விளக்கம் பார்ப்போம். ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையம் ICIMOD, அதாவது HKMனா இந்து குஷ் இமயமலை. அதுதான் HKHன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவு போட்டிருக்காங்க ப்ராக்கெட்டில், இந்து குஷ் இமயமலை. அதுதான் HKH. இந்து குஷ் இமயமலை பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய ஆற்றுப்படுகைகளான அமு, தர்யா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் இராவதி மானசரோவர் உள்படுகை உட்பட ஆகியவற்றில் உள்ள பனியாற்று ஏரிகள் குறித்த முதல் விரிவான வரைபடமாக்கல் பணியை மேற்கொண்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா பாருங்கள். ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையம் இது ICIMOD அப்படிங்கிறது சர்வதேச மையம். ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையம் ICIMOD. இது KHK, இந்து குஷ் ஹிமாலயன். அதுதான் இந்து குஷ் இமயமலைன்னு கொடுத்தாங்க.
அந்த இந்து குஷ் ஹிமாலயன் பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய ஆற்றுப்படுகைகளான அமு தர்யா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் இராவதி. ஓகேவா? இது வந்து மானசரோவர் உள்படுகை உட்பட இந்த இராவதியில் உள்ள பனியாற்று ஏரிகள் குறித்த முதல் விரிவான வரைபடமாக்கல். பனியாற்று ஏரிகள் குறித்த முதல் விரிவான வரைபடமாக்கல் பணியை மேற்கொண்டது இந்த ICIMOD. HKH பிராந்தியத்தில் ஹிந்து குஷ் ஹிமாலயன் பிராந்தியத்தில் பனியாற்று ஏரிகளின் பரவல் குறித்த முதல் விரிவான அறிவுசார் தகவல்களாக இது அமைகிறது. மேலும் இது பனியாற்று ஏரிகள் குறித்த மேலதிக ஆய்வுகளுக்கு தேவையான அடிப்படை தரவுகளையும் வழங்குகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. 5 முக்கிய ஆற்றுப்படுகைகளின் அடையாளம் காணப்பட்ட 25,614 பனியாற்று ஏரிகளில் அந்த 5 முக்கிய ஆற்றுப்படுகைகளின் அடையாளம் காணப்பட்ட 25,614 பனியாற்று ஏரிகளில் பிரம்மபுத்திரா படுகை அதிக எண்ணிக்கையிலான பனியாற்று ஏரிகளை கொண்டுள்ளது. 61.1%. பிரம்மபுத்திரா 61.1%. 25,614 பிரம்மபுத்திரா மற்றும் 61.1% பனியாற்று ஏரிகளை கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சிந்து வந்து 18%. கங்கை 14.5%. அமு தர்யா 4.6% மற்றும் இராவதி படுகைகள் வந்து 1.1%. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 5 முக்கிய ஆற்றுப்படுகைகள் அடையாளம் காணப்பட்ட 25,614 பனியாற்று ஏரிகளில் பிரம்மபுத்திரா வந்து அதிக எண்ணிக்கையிலான பனியாற்று ஏரிகளை கொண்டுள்ளது. அது எத்தனை சதவீதம்னா 61.1% பிரம்மபுத்திரா. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து சிந்து வந்து 18% கொண்டிருக்கு. சிந்துவுக்கு அடுத்தது பார்த்தா கங்கை 14.5%. கங்கைக்கு அடுத்தது அமு தர்யா 4.6%. கடைசியாக வந்து இராவதி வந்து 1.1%. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கல? இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, இதை நல்லா பார்த்துங்க. ஏன்னா இந்த கேள்வியோட டீட்டெயில்டே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ICMOD இணைந்த மலை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையம் HKH இந்து குஷ் ஹிமாலயன் பிராந்தியம். அதுக்கப்புறம் அந்த 5 முக்கிய ஆறுகள் என்ன? முதர்யா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இராவதி, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த கேள்வி புரியுதில்ல? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ரெண்டாவது கேள்வி, பின்வரும் ஆறுகளில் எது ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகவில்லை? டைரக்ட் கொஸ்டின் தான். பின்னாடி ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஆறுகளில் எது ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகவில்லை? டைரக்டாக கேட்டாங்க. ஆப்ஷன் என்ன? பனாஸ். ஆப்ஷன் ஏ பனாஸ், ஆப்ஷன் பி லூனி, ஆப்ஷன் சி சம்பல், ஆப்ஷன் டி சபர்மதி. யாருக்கு தெரியும்? யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆப்ஷனும் என்னென்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஆரவல்லி மலைத்தொடரில்
ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகவில்லை. எந்த ஆறு உற்பத்தியாகவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பனாஸ், லுனி, சபர்மதி இந்த 3 உற்பத்தி ஆகுது. அப்போ உற்பத்தி ஆகலை அப்படின்னா இது சம்பல் தான். இதுதான் உற்பத்தி ஆகாது. சரியான விடை இதுதான். பனாஸ், லுனி, சபர்மதி இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. எதில்? இதெல்லாம் ஆரவல்லி மலைத்தொடரில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த ஆறுகள்லாம். இந்த சம்பல் எங்கே உற்பத்தி ஆகுது? விந்திய மலைத்தொடரில் தான் சம்பல் ஆறு உற்பத்தி ஆகிறது. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குல்ல, இதுதான் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவோட பழமையான மலைத்தொடரும் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான். ஓகேவா? இப்போ ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தி ஆகாத ஆறுன்னா சம்பல். ஓகே, உற்பத்தி ஆகிறது எது? பனாஸ், லுனி, சபர்மதி. ஓகே, விளக்கம் பார்ப்போம். இம்மலைத்தொடர் வடகிழக்கு முதல் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. எது? ஆரவல்லி மலைத்தொடர் வடகிழக்கு முதல் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் வடகிழக்கு முதல் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. டெல்லிக்கும் குஜராத்திற்கும் உள்ள பாலன்பூருக்கும் இடையே 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியுள்ளது. டெல்லிக்கும் குஜராத்தில் உள்ள பாலன்பூருக்கும் இடையே 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியுள்ளது. டெல்லிக்கும் குஜராத்தில் உள்ள பாலன்பூருக்கும் இடையே 800 கிலோமீட்டர் தொலைவில் இது பரவியுள்ளது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்றாகும். இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடராகவும் விளங்குகிறது. சொன்னா உலகின் மிக பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்றாகவும் இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடராகவும் விளங்குகிறது. இதன் தென்மேற்கு முனையில் மலைத்தொடர் 1000 மீட்டருக்கு அதிகமாக உயரத்தை எட்டுகிறது. தென்மேற்கு முனைனா இந்த பக்கம், குஜராத் பக்கம். தென்மேற்கு முனையில் 1000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தை எட்டுகிறது. இங்கு மவுண்ட் அபு 1158 மீட்டர் அதோட ஹைட்டு எனப்படும் சிறிய மலைப்பகுதி பனாஸ் ஆற்றின் பள்ளத்தாக்கினால் முதன்மை மலைத்தொடரிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன தெரியுது? மவுண்ட் அபுங்கிறது இருக்குது. அங்கே மவுண்ட் அபுவோட ஹைட் என்ன? 1158 மீட்ரு. அது என்ன பண்ணுது? பனாஸ் ஆற்றோட பள்ளத்தாக்குனால முதன்மை ஆற்றிலேருந்து இது பிரிக்கப்படுது. அப்போ பனாஸ் ஆறு இங்கே தான் உருவாகுது, ஆரவல்லி மலைத்தொடரில் உருவாகுது. ஓகேவா? இம்மலைத்தொடர் மிக உயர்ந்த சிகரமான குருஷிகார் 1722 மவுண்ட் அபுவில் அமைந்துள்ளது. இந்த மவுண்ட் அபுங்கிறது ஒரு சிறிய மலைப்பகுதி. அதில் தான் மிக உயர்ந்த சிகரமான குருஷிகார் இருக்குது. 1722 மீட்டர் 1722 மீட்டர் மவுண்ட் அபுவில் அமைந்துள்ளது. குருஷிகார் குருஷிகாரோட ஹைட் என்ன? 1722 மீட்டர். அது மவுண்ட் அபுவில் அமைந்திருக்கு. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடர் பல அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டிருப்பதால் இது ஒரு செழுமையான பல்லுயிர் மண்டல பகுதியாக திகழ்கிறது. எனவே இதை பாதுகாப்பது அவசியமாகும். ஆரவல்லி மலைத்தொடர் ஒரு செழுமையான பல்லுயிர் மண்டல பகுதியாக திகழ்கிறது. இதை பாதுகாப்பது அவசியமாகிறது. சபர்மதி, லுனி, பனாஸ் உள்ளிட்ட பல ஆறுகளும் சிற்றாறுகளும் இங்கு உற்பத்தியாகின்றன. சம்பல் விந்திய மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது. சம்பல் எங்கே உற்பத்தியாகிறது? சம்பல் விந்திய மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது. சபர்மதி, லுனி, பனாஸ் இதுதான் எங்கே? ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது. இந்த கேள்வி நல்லா புரியுதில்ல? இந்த பாயிண்ட் பார்த்துங்க. அபு மவுண்டனோட ஹைட்டு 1158. குருஷிகார்
குருஷிகாரோட ஹைட்டு வந்து சிகரம் குருஷிகார் மிக உயர்ந்த சிகரம் வந்து இந்த மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் குருஷிகார் ஆரவல்லி மலைத்தொடரில். அது என்னென்னா 1722 மீட்ரு. ஓகேவா, பாயிண்ட்டை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது உலகின் மிக பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்றாகவும் இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடராகவும் இது இருக்குது. இது வந்து எங்கேருந்து எங்கே இருக்குது? டெல்லிக்கும் குஜராத்தில் உள்ள பாலன்பூருக்கும் இடையே 800 மீட்டர் தூரத்திற்கு. ஓகேவா, இதுதான் இந்த கேள்வியோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது கேள்வி புரிஞ்சதில்ல? அடுத்த கேள்வி போகலாமா? பின்வரும் ஆறுகளில் எவை கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள்? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பின்வரும் ஆறுகளில் எவை கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 என்னென்னா இந்திராவதி, ஆப்ஷன் 2 பிரணஹிதா, ஆப்ஷன் 3 காளி நதி, ஆப்ஷன் 4 மஞ்சுரா. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும். ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும். ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 மட்டும். ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. கொஸ்டின் முன்னாடி படிக்கிறேன், நல்லா கவனிங்க. கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள், பின்னாடி இருக்க இந்த ஆப்ஷனில் எது கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. யோசிங்க, எந்த ஆறு கோதாவரி ஆற்றின் துணை ஆறு அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் தெரிஞ்சவங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, யோசிச்சிட்டிங்களா என்ன ஆன்சர்னு? ஆன்சர் பார்த்துருவோமா? இந்திராவதி, பிரணஹிதா, மஞ்சிரா இதெல்லாம் தான் கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள். இது இந்திராவதி, பிரணஹிதா, மஞ்சிரா இதெல்லாம் கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள். காளி நதி அப்படிங்கிறது வந்து கிடையாது. காளி நதி அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணா ஆற்றோட துணையாறு தான் காளி நதி. இந்த காளி நதி வந்து கிருஷ்ணா ஆற்றோட துணை ஆறு தான் காளி நதி. கோதாவரியோட இன்னொரு பேர் என்ன? கோதாவரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன? தட்சிண கங்கா. ஓகே, இப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் என்ன? 1, 2 மற்றும் 4. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 இதுதான் சரியான விடை. துணையாறுகள் என்னென்ன? இந்திராவதி, பிரணஹிதா, மஞ்சிரா. ஓகே, இப்போ அவங்க எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போமா? கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றமைப்பாகும். கோதாவரி வந்து தீபகற்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஆற்று அமைப்பாகும். இது தட்சிண கங்கை. கோதாவரிக்கு வந்து தட்சிண கங்கை என்று அழைக்கப்படுகிறது. கோதாவரிக்கு இன்னொரு பேர் வந்து தட்சிண கங்கா. இது தட்சிண கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நாசிக் இருக்குல்ல, நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதன் துணை ஆறுகள் வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழியாக பாய்கிறது. எத்தனை ஸ்டேட்ஸ் பாருங்க? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் 5 ஸ்டேட்ஸ்க்கு பாயுது. 5 மாநிலங்களுக்கு இது வந்து நீர் ஆதாரமாக இருக்குது. இது கோதாவரியோட துணை ஆறுகளும். என்னென்ன மாநிலங்கள் வழியாக கோதாவரி பாயுது அப்படின்னா
போய் கடலில் கலக்குதுன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழியாக பாய்கிறது. பெண்கங்கா, இந்திராவதி, பிரணஹிதா மற்றும் மஞ்சிரா ஆகியவை இதன் முக்கிய துணை ஆறுகளாகும். பாருங்க, பெண்கங்கா, இந்திராவதி, பிரணஹிதா மற்றும் மஞ்சிரா ஆகியவை இதன் முக்கிய துணை ஆறுகளாகும். போலவரத்திற்கு தெற்கே உள்ள ஆற்றின் கீழ்ப்பகுதியில் கோதாவரி கடும் வெள்ளத்திற்கு உள்ளாகிறது. இங்கு அது ஒரு அழகான ஆழமான பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது. இது அதன் டெல்டா, அதாவது ஆற்று முகத்துவாரம், டெல்டா பகுதின்னு சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லுவோம்ல, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இதெல்லாம் டெல்டா ரீஜன். அதேமாரி தான் டெல்டா ஆற்று முகத்துவார பகுதியை தான் டெல்டான்னு சொல்லுவாங்க. மட்டுமே படகு போக்குவரத்துக்கு ஏற்றதாக உள்ளது. அந்த டெல்டா ரீஜனில் தான் படகு போக்குவரத்து ஏற்றதாக உள்ளது. ஓகே, கோதாவரியோட துணை ஆறுகள் என்ன? பெண்கங்கா, இந்திராவதி, பிரணஹிதா, மஞ்சிரா. ஓகே, இதான் கோதாவரியோட துணை ஆறுகள். ஓகே, கோதாவரி கடும் வெள்ளத்திற்கு உள்ளாவதனால அங்கே ஒரு அழகான பள்ளத்தாக்கு உருவாகுது. அது அதன் டெல்டா ஆற்று பகுதி, டெல்டா ஆற்று முகத்துவார பகுதியில் படகு போக்குவரத்திற்கு ஏற்றதாக உள்ளது. ஓகே, ராஜமுந்திரிக்கு அப்பால் இது 6 பல கிளைகளாக பிரிந்து ஒரு பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. ராஜமுந்திரிக்கு அப்புறம் 6 பல கிளைகளாக பிரிந்து ஒரு பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. இப்போ காவேரி கல்லணையிலேருந்து அப்படியே பிரிஞ்சு நிறைய ஸ்டார்களாக போகும். அதனால தான் அதை அந்த ரீஜன் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய டெல்டா, நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய டெல்டா பகுதி. அதனால தான் அது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ராஜமுந்திரிக்கு அப்பால் கோதாவரி ஆறு என்ன அப்படின்னா பல கிளை ஆறுகளாக பிரிந்து பெரிய டெல்டா பகுதிகளை உருவாக்குகிறது. தக்கான தீபகற்பம் மற்றும் மத்திய உயர்நிலை பகுதிகளை பல பகுதிகளாக பிரிந்து கவால் புலி காப்பகம் தெலுங்கானா மாநிலத்தின் கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கொஸ்டின்? கவால் புலிகள் காப்பகம் தெலுங்கானாவில் இருக்குது. கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கவால் புலிகள் காப்பகம் கோதாவரி ஆற்றின் கரையில் தெலுங்கானாவில் அமைந்திருக்கு. ஓகேவா? கோதாவரி ஆற்றின் கரையில் கவால் புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. எந்த மாநிலத்தினா? தெலுங்கானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், காளி நதி கிருஷ்ணா ஆற்றின் துணையாறாகும். காளி நதி என்ன? கிருஷ்ணா ஆற்றோட துணை ஆறாகும். காளி நதி கிருஷ்ணா ஆற்றின் துணை ஆறாகும். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? கேள்வி புரியுதா? ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? துணை ஆறுகள் என்ன? காளி நதிக்கு பதிலாக பெண்கங்கான்னு சேர்த்துருக்கணும். சேர்த்தா எல்லா ஆப்ஷனுமே ரைட். காளி நதி கிருஷ்ணா ஆற்றோட துணையாறு. ஓகே, வேற என்ன? கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்ன? தட்சிண கங்கா. கோதாவரிக்கு இன்னொரு பேர் தட்சிண கங்கா. இது மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. 5 மாநிலத்தை கடந்து கடலில் கிடக்குது. என்னென்ன மாநிலம்? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். ஓகேவா? டெல்டா ரீஜன், கோதாவரியோட டெல்டா ரீஜனில் படகு போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. வேற என்ன முக்கியமான பாயிண்ட்? ராஜமுந்திரிக்கு அப்புறம் ஒரு பெரிய டெல்டாவையே இது உருவாக்குது. வேறு தெலுங்கானாவில் கோதாவரி ஆற்று கரையில் கவால் புலிகள் காப்பகம் இருக்குது. அவ்வளோதான் இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்த கேள்வி, 4வது கேள்விக்கு போயிடும். வாங்க, பின்வரும் தகவல்களை கவனிக்கவும். கொடுத்துறாங்க, ஏரி, அதோட அமைவிடம், அதில் கலக்கும் ஆறு. ஓகே, ஃபஸ்ட்டு ஏரி, அதுக்கடுத்து அமைவிடம், அந்த ஏரி எங்கே அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அதில் கலக்கும் ஆறு, அந்த ஏரியில் கலக்கிற ஆறு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் தால் ஏரி.
எங்கே அமைஞ்சிருக்கு? லடாக்கில். லடாக், ஜீலம், லோக்டாக் ஏரி, மணிப்பூர், பராக், புலிக்காட் ஏரி, ஆந்திர பிரதேசம், கிருஷ்ணா, வேப்பநாடு ஏரி, கேரளா, பம்பா. மேலே உள்ள வரிசையில் எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஆப்ஷன்ஸ் என்ன? A 1 மட்டும், B 2 மட்டும், C 3 மட்டும், D 4. 4வது கேள்வி சொல்கிறேன். ஏரி அமைவிடம், அதில் கலக்கும், அந்த ஏரியில் கலக்கிற ஆறு. ஃபஸ்ட்டு வந்து தால் ஏரி, லடாக், ஜீலம். ரெண்டாவது வந்து லோக்டாக் ஏரி, மணிப்பூர், பராக், புலிக்காட் ஏரி, ஆந்திர பிரதேசம், கிருஷ்ணா, வேப்பநாடு ஏரி, கேரளா, பம்பா. இதில் எத்தனை ரைட் சரியானது பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் பார்த்துடலாமா? எந்த இது கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகே, இதில் எது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னா வேப்பநாடு ஏரி, கேரளா, பம்பா, இது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே சரி. வேப்பநாடு ஏரி, கேரளா, பம்பா. வேப்பநாடு ஏரி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேரளாவில். அது கரெக்டாக ஆறு பம்பா. பம்பா ஆறு எதுன்னு தெரியும், பம்பை நதி சொல்லுவாங்கள்ல. ஐயப்பன் கோயில் போகிறவங்க இங்கே குளிச்சுட்டு தான் கோயிலில் சாமியை பார்க்க போவாங்க. அந்த ஆறு தான் அது. அது வந்து வேப்பநாடு ஏரியில் தான் கலக்குது. ஓகே, இந்த மேட்ச் தான் சரியானது. ஃபஸ்ட்டு தால் ஏரி இருக்குது, ஆனால் அது வந்து லடாக்கில் இல்லை. சாரி, தால் ஏரி வந்து லடாக்கில் இல்லை, அது காஷ்மீரில். ஓகேவா? லோக்டாக் ஏரி மணிப்பூரில் இருக்குது, ரைட்டு. ஆனால் அது வந்து பராக் ஆறில் இல்லை. மணிப்பூர் ஆறோட சிற்றாறு ஒன்று இருக்குது, அதில் தான் அது கலக்குது, பராக் ஆறில் இல்லை. புலிக்காட்டு ஏரி வந்து எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடோட பார்டரில் தான் புலிக்காட்டு ஏரி இருக்குது. அதோட கிருஷ்ணா ஆறில் அது கலக்கலை. ஸ்வர்ணமுகி ஆறில் தான் இது வந்து புலிக்காட்டு ஏரி வந்து கலக்குது. ஓகேவா? புலிக்காட்டு ஏரியில் ஸ்வர்ணமுகி ஆறு தான் வந்து புலிக்காட்டு ஏரியில் கலக்குது. இது வந்து ஆந்திர பிரதேஷ்னு மட்டும் எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடோட பார்டரில் இருக்குது. அப்போ இந்த வேப்பநாடு ஏரி, கேரளா, பம்பா, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் சரி. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதான இப்போ சொன்னல, தால் ஏரி எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா? லடாக்கில் கிடையாது. இது ஜீலம் ஆற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஜீலம் ஆறு வந்து இதோட இணையுது, ஆனால் நேரடியாக அதில் கலப்பதில்லை. அதாவது ஜீலம் ஆற்றோட துணை ஆறு தான் வந்து கலக்குது. ஜீலம் ஆற்று நேரடியாக கலப்பதில்லை, ஜீலம் ஆற்றோட துணை ஆறாக வந்து கலந்துடுது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா தால் ஏரி வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. தால் ஏரி எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜீலம், அந்த தால் ஏரியில் வந்து ஜீலம் ஆற்றோட துணையாறு வந்து கலக்குது. ஜீலம் ஆறு நேரடியாக வந்து கலக்கிறது இல்லை. ஓகே, அதுக்கடுத்து லோக்டாக் ஏரி வந்து மணிப்பூரில் அமைந்துள்ளது. கரெக்டு. இருப்பினும் சரியாக அமைந்துள்ளது என்பது சரியா. ஏன்னா இது மணிப்பூர் ஆற்றின் கலக்கிறது. இந்த மணிப்பூர் ஆறு சிட்வின் என்ற ஆற்றின் துணையாறாகும். பராக் ஆற்றின் துணையாறு அல்ல. ஓகேவா? லோக்டாக் ஏரி வந்து என்ன மணிப்பூரில் அமைஞ்சிருக்கு. லோக்டாக் ஏரி மணிப்பூரில் அமைஞ்சிருக்கு. இது மணிப்பூர் ஆற்றில் கலக்குது. மணிப்பூர் ஆறு வந்து சிட்வின் ஆற்றின் துணையாறு. மணிப்பூர் ஆறு வந்து என்னென்னா, மணிப்பூர் ஆறு தான் வந்து லோக்டாக் ஏரியில் கலக்குது. மணிப்பூரில்
லோக்டாக் ஏரியில் வந்து லோக்டாக் ஏரி மணிப்பூரில் இருக்குது. அந்த லோக்டாக் ஏரியில் மணிப்பூர் ஆறு வந்து கலக்குது. அந்த மணிப்பூர் ஆறு வந்து சிட்வின் நாட்டின் துணை ஆறு. ஓகே, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அடுத்த பாயிண்ட், புலிக்காட் ஏரி. புலிக்காட் ஏரி என்பது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு உவர்நீர் ஏரி. உவர்நீர் ஏரி, உவர்நீர்னா உப்பு. ஓகேவா, உப்பு தண்ணி. இது வந்து கிருஷ்ணா ஆறில் கலப்பதில்லை. இந்த பாயிண்ட் பாருங்க, கிருஷ்ணா ஆறில் கலப்பதில்லை, மாறாக சொர்ணமுகி ஆறு இதில் கலக்கிறது. சொர்ணமுகி ஆறு தான் இதில் கலக்குது புலிக்காட் ஏரியில். புலிக்காட் ஏரியில் கலக்கிறது என்ன ஆறு? சொர்ணமுகி ஆறு. கிருஷ்ணா ஆறு கிடையாது, சொர்ணமுகி ஆறு. இது வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அதாவது பார்டரில் இருக்கிறதுனா 2 ஸ்டேட்டுக்குமே இதில் வந்து உண்டு. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. வேப்பநாடு ஏரி, கேரளா. வேப்பநாடு ஏரி வந்து கேரளாவின் மிகப்பெரிய ஏரியாகும். கேரளாவோட மிகப்பெரிய ஏரி தான் வேப்பநாடு ஏரி. பம்பா ஆறு வந்து உள்ளிட்ட பல ஆறுகள் இதில் கலக்கின்றன. இதில் கலக்கும் பிற ஆறுகள் பெரியாறு, மீனாட்சில் அச்சன் கோயில். பம்பா ஆறு மட்டும் இல்லாமல் பெரியாறு, மீனாட்சில் அச்சன் கோயில் அப்படிங்கிற இன்னும் 3 ஆறுகள் வந்து எதில் கலக்குது? வேப்பநாடு ஏரியில் கலக்குது. ஓகே, சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதில்ல? ஓகே, இது அவ்வளோதான். அடுத்த கேள்வி போகலாமா? வேப்பநாடு ஏரி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள். இப்போ தான் வேப்பநாடு ஏரியை பற்றி பார்த்தோம். அடுத்தது அதை பற்றிய ஒரு கூற்று வருது. தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள். கூற்று 1, ரங்கனத்திட்டு சரணாலயம் இந்த ஏரியின் கரையில் அமைந்துள்ளது. கூற்று 2, இது இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகும். கூற்று 3, பம்பா மற்றும் பெரியாறு ஆகிய ஆறுகளால் நீர் பெறுகிறது. ஓகேவா, மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எத்தனை சரியானவை? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. எது பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். யோசிங்க, மற்றவங்க யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுதா? ஆன்சர் பார்த்துடலாமா? எது சரின்னு? ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோமா? ரணத்திட்டு சரணாலயம் இந்த ஏரியின் கரையில் அமைந்துள்ளது. இதுதான் கூற்று 1. இது தவறு. ரணத்திட்டு குமரகும்பம் தான் சரி. இது இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகும். பம்பா மற்றும் பெரியாறு ஆகிய ஆறுகளால் நீர் பெறுகிறது. இப்போ தான் பார்த்தோம் என்னென்னா, பம்பா, பெரியாறு, மீனாட்சி அச்சன் கோவில், இந்த 4 ஆறுகளாலும் வேப்பநாடு ஏரி வந்து நீர் பெறுகிறது. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் இங்கே வந்து பம்பா, பெரியாறு தானே கொடுத்துருக்கான். கரெக்டு தான்.
ஓகேவா? இந்த 2 கூற்றும் சரி. பார்த்தா 2 ஆப்ஷன் பி 2. ஓகே, ஆப்ஷன் பி 2. எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். வேப்பநாடு மற்றும் அஷ்டமுடி ஏரிகளை பாதுகாப்பதில் தவறியதற்காக கேரளா அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT சமீபத்தில் 10 கோடி அபராதம் விதித்தது. அதாவது வேப்பநாடு மற்றும் அஷ்டமுடி ஏரிகளை பாதுகாப்பதில் தவறியதற்காக கேரளா அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் யார் விதித்தாங்க? தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT சமீபத்தில் 10 கோடி அபராதம் விதித்தது. அதுக்காக வேப்பநாடு மற்றும் அஷ்டமுடி ஏரிகளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேரளா அரசுக்கு யார் விதித்தாங்க, ஃபைன் அமௌண்ட் போட்டாங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT. எவ்வளவு? 10 கோடி. வேப்பநாடு ஏரியில் வண்டல் அகற்றும் பணிகளை அங்குள்ள முக்கியமான நீல கார்பன் ப்ளூ கார்பன் படிவுகளை பாதிக்கும் என்று குட்டநாட்டில் உள்ள கடல் மட்டத்திற்கு கீழே விவசாயம் செய்வதற்கான சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வேப்பநாடு ஏரியில் வண்டல் அகற்றும் பணிகள் அங்குள்ள முக்கியமான நீல கார்பன் படிவுகளை பாதிக்கும் என்று குட்டநாட்டில் உள்ள கடல் மட்டத்திற்கு கீழே விவசாயம் செய்வதற்கான சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மைய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குட்டநாட்டில் என்ன பண்ணுறாங்க? கடல் மட்டத்துக்கு கீழே விவசாயம் செய்வதற்கான சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் பயிற்சி மைய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஓகேவா? வேப்பநாடு ஏரி பற்றி பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டில் ராம்சார் ஒப்பந்தத்தின்படி சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களின் பட்டியலில் இது சேர்க்கப்பட்டது. எப்போ சேர்க்கப்பட்டிருக்காங்க? 2002ஆம் ஆண்டில் ராம்சார் ஒப்பந்தத்தின்படி சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களின் பட்டியலில் இது சேர்க்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதிக்கு பிறகு இந்தியாவில் 2வது மிகப்பெரிய ராம்சார் தலமாக இது விளங்குகிறது. மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன காடுகள், அதுக்கு அப்புறம் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய ராம்சார் தலமாக விளங்குவது வேப்பநாடு ஏரி தான். ஓகேவா? அடுத்தது குமரகம் பறவைகள் சரணாலயம் ஏரியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. புரியுதா? குமரகம் பறவைகள் சரணாலயம் தான் ஏரியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. அங்கே என்ன கொடுத்துங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? ரங்கனத்திட்டு சரணாலயம்னு கொடுத்துருந்தாங்களா? அது கிடையாது. குமரகம் பறவைகள் சரணாலயம் தான் ஏரியோட கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. வேப்பநாடு கேரளாவின் மிகப்பெரிய ஏரியாகவும் இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகவும் உள்ளது. வேப்பநாடு கேரளாவின் மிகப்பெரிய ஏரியாகவும் இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகவும் உள்ளது. வேப்பநாடு கேரளாவோட மிகப்பெரிய ஏரியாகவும் இந்தியாவின் மிக நீளமான ஏரியாகவும் இருக்குது வேப்பநாடு ஏரி. இது வேப்பநாடு கயல், வேப்பநாடு கோல், புன்னமடை ஏரி குட்டக்காட்டில் இருக்குது மற்றும் கொச்சி ஏரி கொச்சியில் இருக்குது என்றும் அழைக்கப்படுகிறது. இது வேப்பநாடு கயல், வேப்பநாடு கோல், புன்னமடை ஏரி மற்றும் கொச்சி ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது வேப்பநாடு ஏரிக்கே இன்னொரு பேர் என்னன்னா வேப்பநாடு கயல், வேப்பநாடு கோல், புன்னமடை ஏரி, கொச்சி ஏரி. கொச்சியில் கொச்சி ஏரின்னு, குட்டநாட்டில் புன்னமடை ஏரின்னு அதை வேப்பநாடு ஏரியை சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரியுதில்ல, டீட்டெயில் புரியுதில்ல உங்களுக்கு? இதோட இன்றைக்கான கேள்விகள் முடியுதுப்பா. நாளைக்கு ஜியாகிரஃபியில் வேறு ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வரோம். விசாகன் டெஸ்ட் பேட்ச் குரூப் 4க்கான நம்ம அகாடமியிலேருந்து கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் பேட்ச், அதில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.